ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா பவானி போகிற வேலை இருந்தது. அதனால் நானும் அவரும் கிளம்பிட்டோம். தம்பியை வீட்டில் விட்டுட்டு போயிருந்தோம். அத்தை பார்த்துக்கிட்டாங்க. போயிட்டு வர வழியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா, அங்கே நின்றுட்டோம். ஏன்னா போன டைம் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே நின்று இந்த டப்பா தான் வேணும் அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டதுக்கு தாமரை விதை போட்டு அது வளர்ந்துருச்சுங்க, அதை போட்டு வைக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, நான் பார்த்தோன்னே பேரம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எவ்வளோண்ணா அப்படியானெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்று என்ன அப்படின்னா, டிஎஸ்பியா இல்லை போலீஸ் இன்ஸ்பெக்டரான்னு தெரியல, ஆனால் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவர் தான் அவர் வந்தாப்புல வந்துட்டு அந்த டப்பா எவ்வளோ, அந்த துணி போட்டு வைக்கிற கூடை எவ்வளோ, அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எவ்வளோன்னு கேட்டு அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சார். கொஞ்சம் கூட பேரம் பேசலைங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாப்புல. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. எல்லாரும் படத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, ரோட்டு கடையில் இருக்கிறவங்க கிட்டெல்லாம் வந்து திங்ஸ் வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் படத்தில் நான் பார்த்துருக்கேன். அது சும்மா காமெடிக்காக வைக்கிறாங்களா இல்லை இந்த மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் நான் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டு நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். சரி, நாம் தான் பேரெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், இவர் பாருங்கள் வந்தாப்புல வாங்கி வச்சார், காசு கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா, இல்லை தப்பாக யாரையாவது பற்றி நினச்சிட்டு அட இவ்வளோ தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணது உண்டான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.